ஒரு கிராமத்தில் எடுத்துகிட்டு போனால் ஒரு 17 வயசுக்கு மேலே போனாலுமே ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இல்லை அப்படியே நம்ம பேரண்ட்ஸ் சும்மா இருந்தாலும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படியேப்பட்ட சூழ்நிலை தான் பிள்ளைங்களை வளர்த்தோம். அவங்களுடைய உழைப்பு தான் வந்து வெற்றி காரணமே. நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடச்சிருது, ஐயோ போதும். தேங்க்ஸ். என்னோடய அப்பா அம்மா காலையில் 5 மணிக்கு எழுந்தாங்கன்னா 7 மணி வரைக்கும் நிலத்தில் தான் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அவங்களே எங்களுக்காக 5 மணிக்கு எழுந்து கஷ்டப்படும் போது ஏன் நம்ம போகக்கூடாதுன்னு தோணும். அவங்க தான் எனக்கு ரியல் மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அண்ட் என்னோடய மென்டார் பிரியங்கா மேம் ஒவ்வொரு வாட்டியும் டவுன் ஆகும் போது ரொம்ப எமோஷனலாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் முடிச்சுட்டு 2024-25 எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் வந்துச்சு. அது என்னோட ஃபர்ஸ்ட் மெயின்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி என்ன பண்ணணுன்னே தெரியல. மெயின்ஸ் எப்படி அப்பியர் ஆகணும், என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி எதுவுமே தெரியல. கைலியோட கிவ் அவே ஒன் டே கோட் யூஸர்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ணேன். அந்த ஒன் டே தான் நான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோட் ஷெடியூல் மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். நான் வேறு எந்த சைட்லையுமே நான் டெஸ்ட் போட்டது கிடையாது. ஒன்லி கோட் அந்த ஷெடியூல் மட்டும்தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணேன். அண்ட் வித்தின் 2 monthஸில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருச்சு. நான் IBPS PO கிளியர் பண்ணுவேன்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக நான் ஒரு மெயின்ஸ் அப்பியர் ஆனேன்னா அது IBPS PO தான். நான் ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக டிஸ்கிரிப்டிவில் செக்ஷனல் அவுட் ஆகிடுச்சு. நியர்லி ஒரு 20 டெஸ்ட்க்கு மேலே மெயின்ஸ் நான் போட்டிருப்பேன். கோட்டில் ஷெடியூலில் வந்து ஒரு 25 டெஸ்ட் மெயின் டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் எல்லா டெஸ்ட்டுமே நான் ப்ராப்பராக போட்டேன். என்னோடய மார்க்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. எனக்கு லாஸ்ட் ஒரு ஹோப் இருந்துச்சு. ஸோ RRB கிளர்க் நான் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அண்ட் ஐ காட் இட். ஐ ஓன் த ஸ்டேஜ்.